நடிகர் சூர்யா கங்குவா திரைப்படத்துக்கு அப்புறமா இப்போ கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்துல ரெட்ரோ திரைப்படத்துல நடிச்சிட்டு வராரு. அந்த ஒரு திரைப்பட ஷூட்டிங்கும் முடிஞ்சாச்சு. மே மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா அடுத்ததா அவரோட 45வது திரைப்படத்தை ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு இயக்க போறாரு. ஸோ இப்போ ஷூட்டிங் எல்லாம் வந்துட்டு ஆரம்பிச்சு நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல கோதண்டம் வந்துட்டு ஒரு காமெடி கேரக்டர் ப்ளே பண்றாரு. ஸோ அவர் தான் ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்னன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து ஷூட்டிங் அப்போ ரொம்ப கோமா பேக்கப் சொல்லிட்டாரு. அது காரணம் என்னன்னா 1000 பேர் இருக்க மாதிரி ஒரு க்ரௌடை வந்து ரெடி பண்ணணும், ஒரு கோட் ஷூட் வந்து எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் அது ஷூட்டிங் பண்றதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரப்போது 400 பேர் தான் இருந்திருக்காங்க. அதை பார்த்ததும் ஆர்ஜே பாலாஜி ரொம்ப டென்ஷன் ஆகி பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சேர் வந்து உடஞ்சிட்டாலும் அடுத்த டேக் எடுக்கிறப்போ அதே சேர் தான் வேணும்னு சொல்லுவாராம். வேற சேர் வச்சா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவாராம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து பார்த்து பர்ஃபெக்டா எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இந்த திரைப்பட ஷூட்டிங் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கோதண்டம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள்லேயே ரொம்ப ஃபேமஸான நிகழ்ச்சி அப்படின்னா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிக் பாஸுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ தான் சீசன் 8 வந்து முடிஞ்சிருக்கு. இந்தி பிக் பாஸில் 18 சீசன்கள் கம்ப்ளீட் ஆயாச்சு. பட் தமிழ் பிக் பாஸ் இப்போ தான் 8வது சீசன் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த பொங்கல் அப்போ தான் அந்த சீசனும் முடிவுக்கு வந்துச்சு. இந்த சீசனில் முத்துக்குமார் வந்துட்டு டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. பெரிய ஒரு பணத்தொகையும் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த நிலையில் நம்ம இந்த சீசன் 8ல் நிறைய சின்னத்திரை பிரபலங்களை பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். அதுவும் குறிப்பாக விஜய் டிவில இருந்திருக்கக்கூடிய சின்ன திரை பிரபலங்கள். சோ அதுல மக்களால கொண்டாடப்பட்டவங்க தான் பவித்ரா ஜனனி. சோ பவித்ரா ஜனனி பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு போட்டோ வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சீரியல் ஸ்பாட்ல தான் வந்துட்டு அந்த போட்டோ பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. சன் டிவில புதுசா தொடங்கக்கூடிய ரஞ்சனி அப்படின்ற தொடர் படப்பிடிப்பு தளத்துக்கு தான் அவங்க போயிருக்காங்க. அங்க போயிருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு அவங்களோட தோழியான சாமந்தா வந்துட்டு இந்த ஒரு சீரியல்ல நடிக்கிறாங்க. அதனாலதான் பவித்ரா ஜனனியும் அங்க போயிருக்காங்க. அந்த போட்டோவை வந்து இப்போ வெளியிட்டு இருக்காங்க. சுந்தர்சி அண்ட் விஷால் இவங்களோட காம்போல வெளியாகி சூப்பரா ஹிட் அடிச்ச திரைப்படம் மத கஜராஜா திரைப்படம். 12 வருடங்கள் கழிச்சு இந்த வருடம் புதுசா ஆரம்பிக்கும் போதே திரைப்படத்தை வெளியிட்டாங்க. சூப்பரான ஒரு வெற்றியும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம சுந்தர்சி வந்துட்டு இப்ப கலகலப்பு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கான வேலைகள்ல வந்து ஈடுபட்டுட்டு வராரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்துச்சு. அண்ட் அது கூடவே இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கிறது என்னன்னா மீண்டும் நம்ம சுந்தர்சி அண்ட் விஷால் இவங்க 2 பேரும் இணைய போறாங்க. இவங்க காம்போல ஒரு திரைப்படம் வந்துட்டு உருவாக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பென்ஸ் மீடியா நிறுவனத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அருண் தான் இந்த ஒரு திரைப்படத்தை வந்துட்டு தயாரிக்க போறாங்களா. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இவங்க 2 பேரும் இணைஞ்சு எந்த மாதிரி திரைப்படம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.